உறுப்பினர் ராதாகிருஷ்ணன். துணை பேரவைத் தலைவர் அவர்களே வணக்கம். கரும வீரர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் புகழை போற்றி வணங்கி தியாக தீயில் புடம்போட்டு சொக்கத்தங்கமாய் மிளிரும் அன்னை சோனியா காந்தி அவர்களையும் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் குல்பர்கா தந்த குணக்குன்று மல்லிகார்ஜுன கார்கே அவர்களுக்கும் மகாத்மா காந்தி, பண்டித நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி என மதசார்பற்ற இனசார்பற்ற ஆகியோரின் வழியில் மதசார்பற்று இனசார்பற்ற இந்திய திருநாட்டில் என்றும் உலக அரங்கில் மதிக்கப்பட வேண்டும் என்று இந்தியர் யாவரும் ஒரு தாய் பிள்ளைகளாக என வாழ்ந்திட பாடுபடுகின்ற இந்திய மக்களின் இளந்தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை காணும் வியக்கத்தகு சாதனையாளர் நமது திராவிட மாடல் நாயகர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு மாண்புமிகு அவை முன்னவர் அவர்களுக்கும் எனது அரசியல் ஆசான் சொல்லின் செல்வர் KS அழகிரி அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் அருமை சகோதரர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கும் மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை சபாநாயகர் அவர்களுக்கும் கடந்த 5 ஆண்டுகளாக வேளாண்மை பட்ஜெட்டை தொடர்ந்து உழவர் நலத்துறையின் வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து விவசாயிகளின் தோழனாய் இந்திய தேசத்திற்கு விவசாயத்தை முன்மாதிரியாய் கொண்டு செல்ல பாடுபட்டு கொண்டிருக்கும் மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்களுக்கும் என்னுடைய மாவட்டத்தைச் சார்ந்த துடிப்போடு செயல்படுகின்ற தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஏனைய அமைச்சர் பெருமக்களுக்கும் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நகரப்புற உள்ளாட்சி அமைப்பு, பேரூராட்சி, கிராம ஊராட்சி, ஒன்றியம், மாவட்ட ஊராட்சிகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமன முறையில் தேர்வு செய்யப்படுவார்கள் என 2 சட்டங்கள் முன்வடிவை கொண்டு வந்து மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கையில் ஒளியேற்றி தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கியதைப் போல் உள்ளாட்சியில் திருநங்கைகளுக்கும் நியமனம் செய்தால் அவர்களும் நமது ஆட்சியை வாழ்த்துவார்கள். திருநங்கைகளின் பாதுகாவலர் மாண்புமிகு துணை முதல்வர் மிகவும் போற்றப்படுவார்கள். திருச்சியில் ஒருங்கிணைந்த நூலகத்திற்கு கல்வி கண் திறந்த காமராஜர் பெயரை சூட்டிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் பரப்புரையின் போது விருதாச்சலத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் உருவாக்கப்படும் என்பதை உங்கள் தொகுதியில் தளபதி என்ற நிகழ்ச்சியில் விருதாச்சலத்தில் கலந்து கொண்ட போது பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்தபோது தாங்கள் முதல்வராக வந்தவுடன் விருதாச்சலத்தை மாவட்டமாக உருவாக்கப்படும் என அறிவித்தீர்கள். கடலூர் மாவட்டம் தலைமையிடத்திற்கு செல்ல வேண்டுமானால் விருதாச்சலம் திட்டக்குடி தொகுதியிலிருந்து கிட்டத்தட்ட 120 கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டியுள்ளது. ஆகவே விருதாச்சலம், திட்டக்குடி, நெய்வேலி, பண்ருட்டி உறுப்பினர்கள் அமைதி காக்கவும். விருதாச்சலம், திட்டக்குடி, நெய்வேலி, பண்ருட்டி ஆகிய தொகுதிகளுக்கு மையமாக உள்ளது. மன்னர்கள் காலத்தில் விருதாச்சலத்தை மையமாக கொண்டுதான் கண்டராதித்த சோழன் ஆட்சி செய்துள்ளார். ஆகவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விருதாச்சலத்தை தலைமையிடமாக கொண்டு புதிய மாவட்டம் அறிவிக்க வேண்டும் என பணியுடன் கேட்டுக்கொள்கிறேன். விருதாச்சலம் வளர்ச்சிக்கு தனது சொந்த சொத்துக்களை அரசுக்கு தானமாக பேருந்து நிலையம், உழவர் சந்தை, தானிய கிடங்கு, ஏழை எளிய மக்களுக்கு மனைப்பட்டா வழங்கியதற்கு பேரறிஞர் பெருந்தகை அவர்களால் செல்வந்தன் வீட்டு சீமான் என்று அழைக்கப்பட்டவரும் திமுக அமைப்பு செயலாளராகவும் ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்ட செயலாளராகவும் 3 முறை சட்டப்பேரவை உறுப்பினராகவும் தமிழ்நாடு அரசு நிலவள வங்கி தலைவராகவும் பணியாற்றி மறைந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முதுபெரும் தலைவர்களில் ஒருவராகவும் தலைவர் கலைஞர் அவர்களின் உற்ற தோழனாகவும் வாழ்ந்து மறைந்த ஐயா MS என்கின்ற M செல்வராஜ் அவர்களுக்கு விருதாச்சலத்தில் மணிமண்டபம் அமைத்து தருமாறு மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். 96-2001 ஆண்டு விருதாச்சலம் திமுக கழக சட்டமன்ற உறுப்பினராக இருந்த குழந்தை தமிழரசன் அவர்கள் விருதாச்சலம் என்ற சமஸ்கிருத மொழியை மாற்றி தமிழ் மொழியில் திருமுதுகுன்றம் என பெயர் சூட்ட அப்போது முதல்வராக தலைவர் கலைஞர் அவர்களிடம் தீர்மானம் வைக்கப்பட்டது. இந்த தீர்மானம் மத்திய அரசு அங்கீகரிக்கவில்லை. எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் விருதாச்சலம் என்கின்ற சமஸ்கிருத மொழியை பெயர் மாற்றம் செய்து திருமுதுகுன்றம் என பெயர் சூட்டி தீர்மானத்தை நிறைவேற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகம் 2009 ஆண்டு
கட்டப்பட்ட கட்டிடமாகும். மிகவும் சிதிலமடைந்துள்ளதால் புதிய கட்டிடம் அமைத்து தருமாறு மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். விருதாச்சலம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற மொத்தம் 8 துறை நீதிமன்றம் உள்ளது. இக்கட்டடம் 1990ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட தொடக்க காலம் முதல் இன்று வரை 2 துறை நீதிமன்ற கட்டிடத்தில் தான் 8 நீதிமன்றங்களும் இயங்கி வருகின்றன. மீதமுள்ள 6 துறைகளுக்கான நீதிமன்ற கட்டிடம் அமைத்து தருமாறு மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வேப்பூர் வட்டாட்சியர் அலுவலகம் அமைத்து 12 ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் வட்டார கருவூலம் மற்றும் பேருந்து பணிமனை நீதிமன்றம் போன்ற அத்தியாவசிய தேவைகள் அடிப்படையில் பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றிட பேரவை வாயிலாக மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். வேப்பூரில் தொழிற்பயிற்சி நிலையம் அமைத்து தந்த மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வேப்பூர் வட்டம் டீப்புடையூர் கிராமத்தில் 3500 மெட்ரிக் டன் தானியம் கிடங்கு அமைக்கப்படும் என்று அறிவித்த மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி. உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தில் ஒன்றான கோட்டேரி முதல் வீரட்டிக்குப்பம் வரை செல்லும் நெடுஞ்சாலை வனப்பகுதியில் குறுக்கே 3 மீட்டர் அகலம் கொண்ட தார் சாலையை 7 மீட்டர் அகலம் கொண்ட தார் சாலையாக அமைக்க அனுமதி அளித்த வனத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி. இந்த சாலை உடனடியாக அமைத்து தருமாறு மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எனது தொடர் கோரிக்கையை ஏற்று விருதாசலம் முதல் தொழுதூர் வரை 4 வழிச்சாலையாக தரம் உயர்த்தி நிதி ஒதுக்கீடு செய்து மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தொகுதி மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, வேப்பூர் பேரூராட்சியாக தரம் உயர்த்தி தருமாறு மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். எனது தொடர் கோரிக்கையை ஏற்று விருதாசலம் வட்டம் எடையூர் முதல் கர்மாங்குடி வரை செல்லும் எடையூர் ஓடையில் தடுப்புச் சுவர் அமைக்க 18,75,00,000 நிதி ஒதுக்கிய மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும், மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களும், மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்களுக்கும், உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தொகுதி விவசாய மக்களின் சார்பில் பேரவை வாயிலாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கரும்பு குவிண்டால் ஒன்றுக்கு 4000 கொள்முதல் விலையை நிர்ணயம் செய்த மாண்புமிகு வேளாண் துறை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தில் 10 கோரிக்கை ஒன்றாக விருதாசலம் அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டிடம் அமைக்க 5 கோடி நிதி ஒதுக்கிய மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, எனது கோரிக்கையை ஏற்று வேப்பூர் அரசு மருத்துவமனை கூடுதல் கட்டிடம் மற்றும் விருதாசலம் அரசினர் மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம், கீழக்குறிச்சி உயர்நிலைப் பள்ளிக்கு கூடுதல் கட்டிடம் கட்ட நிதி ஒதுக்கீடு செய்த மாண்புமிகு பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றி. வேப்பூர் வட்டம் மேமாத்தூர் கிராமத்திற்கு செல்ல மணிமுத்தாரின் குறுக்கே மேம்பாலம் அமைக்க கள ஆய்வு மேற்கொண்டு மதிப்பீடு தயார் செய்யப்பட்ட நிலையில் மாண்புமிகு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி நிதி ஒதுக்கீடு செய்துவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தில் நல்லூர் ஒன்றியம் 50 குடி கிராமத்தின் முன்பு செல்லும் மணிமுத்தாரின் குறுக்கே தடுப்பணை அமைத்துமாறும், நல்லூர் கிராமத்தில் மணிமுத்தாறு, மையூரா மற்றும் கோமிகை ஆறு சங்கமிக்கும் இடத்தில் வெள்ளைத்தடுப்பு சுவர் அமைத்திடுமாறும், நல்லூர் ஒன்றியம் சேப்பாக்கம் மற்றும் குளப்பாக்கம் இடையே செல்லும் மணிமுத்தாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைக்க நிதி ஒதுக்கீடு செய்து தருமாறு மாண்புமிகு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். விருதாசலம் நகராட்சியில் உள்ள 33 வார்டுகளுக்கும் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தருமாறும் மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நல்லூர் ஒன்றியம் நகர், சேப்பாக்கம், சிறுநெசலூர், விருதாச்சலம் ஒன்றியம் துறவலூர், கருவேப்பிலங்குறிச்சி, கமாபுரம் ஒன்றியம் மணக்கொல்லை, மேலக்குப்பம் ஆகிய கிராமங்களில் ஆதிராவிட மக்கள் அதிகம் வசித்து வருவதால் சுப நிகழ்ச்சிகள் மேற்கொள்ள சமுதாய கூடம் அமைத்து தருமாறு மாண்புமிகு ஆதிராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மங்கலம்பேட்டை தீயணைப்பு நிலையத்தில் புதிய வாகனம் வழங்கி உதவிடுமாறு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு முதல்வர் கடலூர் மாவட்டத்திற்கு நலத்திட்ட உதவிகள் வழங்க வந்திருந்தார். கடலூர் மாவட்டத்தில் மொத்தம் 9 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகும் மாவட்டமாகும். 10 கோரிக்கைகளை 8 தொகுதிகளுக்கு அறிவித்த நிலையில் எனது விருதாச்சலம் சட்டமன்ற தொகுதியில் தொடர் கோரிக்கையான விருதாச்சலத்தை அரசு பெண்கள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை அமைத்து தருமாறு மாண்புமிகு முதல்வர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடலூர் மாவட்டம் நல்லூர் ஒன்றியம் இளைஞனூர் மணிமுத்தாற்றின் குறுக்கே தடுப்பணை அமைத்து தருமாறு முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். மங்கலம்பேட்டை பேரூராட்சியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் 15 வார்டுகளுக்கும் கழிவுநீர் கால்வாய் அமைத்து தருமாறு மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன்.
விருதாச்சலம் வேளாண்மை பொறியியல் கல்லூரி அமைத்து தருமாறு மாண்புமிகு முதல்வர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கமாபுரம் ஒன்றியம் கோட்டேரி ஊராட்சியில் இளங்கினூர் அரசு உயர்நிலைப்பள்ளி இயங்கி வரும் அரசினர் உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தியதற்கு உங்கள் தொகுதி முதல்வர் திட்டத்தில் மூலம் 10 கோரிக்கைகளில் ஒன்றாக அளித்த நிலையில் தற்போது ரூபாய் 2 லட்சம் பணம் செலுத்தியுள்ளனர். எனவே மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தனி கவனம் செலுத்தி மேற்கண்ட அரசு உயர்நிலைப்பள்ளியை மேல்நிலைப்பள்ளியாக தரம் உயர்த்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நல்லூர் ஒன்றியம் கீழக்குறிச்சி, விருதாச்சலம் ஒன்றியம் விளாங்காட்டூர், எம்பரூர், கமாபுரம் ஒன்றியம் கோட்டேரி ஆகிய ஊராட்சிகளில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அமைத்து தருமாறு மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எனது தொகுதி கோரிக்கைகளை தருகிறேன், அதையும் பதிவு பண்ணிக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த துணை சபாநாயகர் அவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய்ஹிந்த்.